Satyabama Institute of Science and Technology, admissions open. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. 60 தமிழாண்டுகள் பிரபவன் ஆரம்பித்து அக்ஷயன் முடியும் 38வது வருடம் இப்போ நடந்துட்டு இருக்குது. குரோதி வருடம் 13/4/2025 இரவு 12 மணியோடு அது ஓவர். இந்த வருஷம் திருக்கணிதத்தின்படி 3 பயிற்சி விரயங்கள் இருக்குது. விலை உயர்ந்த பொருள்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். வார்த்தையால் தொழில் கெடும், அரசு கெடும், அரசியல் கெடும், வாய்ப்புகள் கெடும், பேர் கெடும், புகழ் கெடும். கடகத்துக்கு நோ கோபம், நோ ரோஷம், நோ சூடு, நோ சொரணை, அஷ்டலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும். இந்த நாள் எனக்கு வராதுன்னா கோயில் போடுறையோ குளத்துக்கு போறியோ தெரியாது. சிம்மம் அஷ்டம சனி. ஜூன் மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே எல்லா முடிவும் டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிடணும். ஸோ ஆப்போசிட் செக்ஸால் தேவையில்லாத பிரச்சனை வரும். உஷாராக இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி இந்த தமிழ் வருஷத்தில் கடக ராசி. ஏன்னா நம்ம ஒரு ராசிக்கு 2 மணி நேரம் பேசலாம், ஆனால் அது பிரயோஜனப்படாது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பண்ணுறதே மக்களுக்கு புரியும். அடுத்தது கடக ராசியில் திருவண்ணாமலை சிவன் வழிபாடு, இந்திராட்சி கவசம், சோத்திரம் கேட்கணும். கண்டிப்பாக ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கும். அஷ்டம சனி விலகினாலும் ஜூன் மாதம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒத்துக்கிறது ஆடி மாதம் முடியணும். அதாவது ஆகஸ்ட் 14ஆம் தேதி முடிஞ்ச பிறகு தான் நிறைய விஷயம் நல்லது நடக்கும். கடகத்துக்கு விரயங்கள் இருக்குது. விலை உயர்ந்த பொருள்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். பெற்றோர் பெரியோர் விஷயத்தில் கவனம். வாக்குஸ்தானத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வார்த்தையால் தொழில் கெடும், அரசு கெடும், அரசியல் கெடும், வாய்ப்புகள் கெடும், பேர் கெடும், புகழ் கெடும். கடகத்தில் அது மட்டும் கவனம். அஷ்டம சனியெல்லாம் விலகுது, நல்லது நிச்சயமாக நடக்கும். ஆனால் வார்த்தையில் கெடுத்துக்கினீங்கன்னா எப்படி? எல்லா கிரகமும் உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு இருக்குது. பெரியவங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க இருக்காங்க. மகான்கள் தரிசனம் இருக்குது. எல்லாம் எனக்கு தெரியும் போயான்ட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? அதுதான் கடகம் பார்த்துக்கணும். கடகத்துக்கு நோ கோபம், நோ ரோஷம், நோ சூடு, நோ சொரணை, அஷ்டலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும். இந்த நாள் எனக்கு வராதுன்னா அஷ்டலட்சுமி ஓடிட்டும், தனிமையாகிடுவாங்க. அந்த தனிமையானவுடனே இவங்களோட திறமைகள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் போய்டும். நட்டாற்றில் விட்டுட்டு போய்டுவாங்க. யாரோ உங்களுக்கு அது நடக்கும், இது நடக்கும், நான் இருக்கிறேன், அப்படி இருக்கேன்லாம் பேசுவாங்க. யாரையும் நம்பக்கூடாது. கடகத்துக்கு தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக முதுகு தண்டோடம், அடிவயிறு, கழிவுகள் போராட்டம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கும். அதே சமயம் கடகத்துக்கு மன அழுத்தம் குறையும். மெடிடேஷன் பண்ணணும். திடீர் அதிர்ஷ்டம், படிப்புக்கு வெளிநாட்டில் போய் படிக்கிறது, வெளிநாட்டில் உத்தியோகம் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, தனியாக வேறு ஃபீல்டிலேருந்து மாறி வேறு ஃபீல்டுக்கு போகிறது, இதெல்லாம் கடகம் பண்ணும். ஸோ இதெல்லாம் கடகத்துக்கு நல்லது நடக்கும். பெற்றோர் பெரியோருடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். வேலைக்கிழமைகளில் பசுமாடுக்கு உணவளிக்க அதாவது அகத்திக்கீரையை தவிர வேறு ஏதாவது உணவு கொடுக்க அற்புதமாக ஏற்படும். இதை மட்டும் இந்த தமிழ் வருஷத்தில் கடகம் பண்ணால் நல்லது. அடுத்தது சிம்மம். சிம்மத்துக்கு பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர், நாமக்கல் ஆஞ்சநேயர், பஞ்சவடி ஆஞ்சநேயர், சுசீந்திரம் ஆஞ்சநேயர், ஆழ்வார்பட்ட ஆஞ்சநேயர், நங்கநல்லூர் ஆஞ்சநேயர், எங்கெல்லாம் ஆஞ்சநேயர். கும்பகோணத்தில் கூட ஒரு புது கோயில் கட்டிருக்காங்க ஆலங்குடி பக்கத்தில். விஸ்வரூப தரிசனம் ஆஞ்சநேயர் எல்லாமே ரொம்ப நல்லது. அனுமன் சாலிசா ரொம்ப நல்லது. ஆனால் நான் இன்னைக்கு கூட திருப்பி சொல்கிறேன், நீ கோயில் போடுறியோ குளத்துக்கு போறியோ தெரியாது. சிம்மம்ல அஷ்டம சனி. எக்ஸசைஸ் கண்டிப்பாக வேணும். கால் பாதம் கவனமாக பார்த்துக்கணும். பாதம் முட்டு வலி தான் தொந்தரவு பண்ணும். முதுகில் ஏற்கனவே கோளாறு இருக்கவர்கள், கழுத்தில் கோளாறு உள்ளவர்கள் டாக்டர் மருத்துவர் ஆலோசனை மீறினீங்கன்னா தப்பாயிடும். அதே சமயம் நல்லது நடக்கும். அஷ்டம சனியில் கல்யாணம் நடக்கும். நரம்பு கோளாறுகள் கவனமாக பார்த்துக்கணும். தலைவலி, இந்த ஒத்த தலைவலி, ப்ரெஷர் திடீர்னு மாறுறது, லோ பிபி ஆகுறது, அனிமிக் ஆகுறது, ஹீமோகுளோபின் குறையிறது, ஹெல்த்து தான் சிம்மத்துக்கு சொல்லும். அதுக்கு ஃபிட் ஆகிடுங்க. 1 மணி நேரம் ஒதுக்கிடுங்க. 23 மணி நேரம் நீங்கள் தூங்கினா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, பணம் வரும். அஷ்டம சனியில் எல்லா நல்லதும் நடக்கும் சிம்மத்துக்கு. கணவன் மனைவி சண்டை போகிறது, காதல் அமைப்பில் அவர் என்னை கவனிக்கலைன்றதெல்லாம் மாறுறது, குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பது, பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வது, நிறைய ட்ராவல் பண்ணுறது, ட்ராவல் பிரியர்கள் இவர்கள், அதெல்லாம் நல்லது நடக்கிறது.
நண்பர்கள் மத்தியில் இவங்களை கேலி கிண்டல்லாம் இருக்கிறது மாறி இவங்ககிட்ட அவங்க ஹெல்ப் கேட்குறது, பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனை தீர்க்கிறது, பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணும். அவங்க விஷயத்தில் கொஞ்சம் ரொம்ப ட்ரபிள் இருக்கும், அது படிப்படியாக மாறும். அதே சமயம் வாகனத்தில் வித்தை அடிக்கிறது, கட் அடிக்கிறது, ஒரு சைடில் ஃபோன் பேசிக்கினே வண்டி ஓட்டுறது, ஹெல்மெட் இல்லாமல் போகிறது, சிக்னலை கிராஸ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணால் தண்டனை உண்டு. ஃபைன் போனால் பரவாயில்ல, இன்னொருத்த இடித்தானா பிரச்சனை ஆகிடும். ஸோ வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது சிம்மம். மற்றபடி அனுகூலம், ஏற்றம், நம்பிக்கை, சந்தோஷம். ஏன்னா விஸ்வாவசு வருஷம் ஃபுல்லாக 11 குரு இருக்கார், அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கும். அதே போல் விநாயகரை கும்பிட கும்பிட யோக பலம் ஏற்படும். விநாயகர் தான் ரொம்ப முக்கியம் அனுமனோட, அதை மனசில் வச்சுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கன்னியாராசிக்கு. கன்னியாராசிக்காரங்களுக்கு திருப்பதியில் போய் ஒரு இரவு தங்கணும், ரொம்ப நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே எல்லா முடிவும் டக்குன்னு முடிச்சிடணும். நல்ல காரியம், நல்ல விஷயம், அரசியல், அரசு தொடர்பு, இன்வெஸ்ட்மெண்ட்டு டக்குன்னு அட்வான்ஸ் கொடுத்துணும் எல்லாத்துலையும். ஜூன் மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே ஆரம்பிக்கக்கூடிய எல்லா விஷயமும் ஜூலை ஆகஸ்டில் டேக்கப் ஆகிடும், பெரிய கௌரவம் ஏற்படும். தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனமாக பார்த்துக்கணும். தேகாரோக்கியத்தில் அலர்ஜி, ஒவ்வாமை, சளி தொந்தரவு, சுவாச கோளாறுலாம் திடீர்னு வந்துடும். அதில் இவங்க தான் கவனமாக பார்த்துக்கணும். அதே சமயம் தொந்தரவுகள்லாம் படிப்படியாக குறையும். எதிரிகள் விஷயத்தில் இந்த பாதிப்பு படிப்படியாக குறையும். ஆனால் எல்லா எதிரிகளும் ஒன்று சேர்ந்து ரவுண்டு கட்ட பார்ப்பாங்க. ஆனால் அது நாசுக்காக புத்தி சாதுரியம் அதிகமான ராசி யாருன்னா கன்னி. அழகாக ஜெயிப்பாங்க. ஆனால் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை ரொம்ப கவனமாக இருக்கும். பயணங்கள் சமயத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனம். ஸோ ஆப்போசிட் செக்ஸால் தேவையில்லாத பிரச்சனை வரும். நீங்கள் கையை பிடிச்சி இழுப்பீங்கன்னு நான் சொல்ல, ஆனால் ஏதாவது ஒரு பேச்சோ ஏதாவது ஒரு விஷயமோ உஷாராக இருக்கணும். வீடியோ காலில் யாராவது வர்றாங்க, தெரியாத நம்பர்லேருந்து வராங்கன்னா அட்டனே பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு ஏதாவது ஒரு ட்ராப்பிங் பண்ணக்கூடியதாக இருக்கும், அதனால் பார்த்துக்கணும். திருமண தடை காட்டுது, நிச்சயமாயிட்டு கூட டக்குன்னு கெட்டுடும். அதனால் திருமணம் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி பொண்ணாக இருந்தால் பையனு வீட்டாரை விசாரிக்கிறதும், பையனாக இருந்தால் பொண்ணு வீட்டை விசாரிக்கிறதும் ரொம்ப முக்கியம். நீங்கள் 5 வருஷம் லவ் கூட பண்ணுங்கள், ஆனாலும் லவ் இஸ் பிளைண்டுன்றான் ஏற்கனவே. கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது. கன்னிக்கு இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்ற மாற்றங்கள் வந்தால் கன்னி எத்து கொடுத்து நன்மை தரும். Satyabama Institute of Science and Technology, admissions open. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Grown Attire.